நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து சில வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். நான் என் வீட்டின் ஜன்னலருகே நின்று பலகணி வழியாய் பார்த்தபோது பேதையர்களாகிய வாலிபர்களுக்குள்ளே ஒரு புத்தியீனமான வாலிபனை கண்டு அவனை கவனித்தேன். அவன் மாலை மயங்கும் அஸ்தமன நேரத்திலும் இரவின் இருண்ட அந்தகாரத்திலும் அவள் இருக்கும் சந்துக்கடுத்த தெருவிலே சென்று அவள் வீட்டு வழியாய் நடந்து போனான். இங்கும் கூட ஒழுக்கம் தவறிய வாழ்வைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஒவ்வொரு வாலிபனுக்கும் அவன் போகிற வழியிலே வருகிற வழியிலே சில ட்ராப் இருக்கிறது. வாலிப பெண்களுக்கும் அதே போல இருக்கிறது. ஆகவே நம்முடைய உலக பிரகாரமான வாழ்க்கையிலே நம்ம போகும் பொழுதும் வரும் பொழுதும் மிக கவனமாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும், புத்திமானாய் நடந்து கொள்ள வேண்டும். இங்கே இந்த வாலிபன் போய் சிக்கிக் கொள்ளுகிறான் ஒரு பெண்ணிடத்திலே. அதன் பிறகு நீங்கள் தொடர்ந்து 10 வாசிங்கன்னா தெரியும். அவன் அவள் பின்னால் போய் அங்கே பாவத்திலே விழுந்து விடுகிறான். பாவத்திலே அவன் விழுந்து விடுவதினாலே அவன் நித்திய ஜீவனை இழந்து போகிறான், பாதாளத்திற்கு போய்விடுகிறான். பெண்களுக்கும் ஆண்களுக்குமே இந்த உலகத்தில் வெளியில் பல ட்ராப் இருக்கிறது. அப்போ இதில் எப்படி நாம் தப்பி வழி நடப்பது? ஒரு ஊழியக்காரர் இடத்துல ஒரு வாலிபன் சென்றான். அந்த வாலிபன் சொன்னான், ஒரு குறிப்பிட்ட தெரு வழியாய் செல்லும் பொழுது எனக்கு சில பாவ சோதனைகள் வருகிறது, நான் அதை ஜெயிக்க என்ன செய்யணும்னா. அப்போ அந்த ஊழியக்காரர் ரொம்ப சிம்பிளாக சொன்னார், அந்த தெரு வழியாக போகிறத முதல்ல நிறுத்து. அவன் சொன்னான், அது வழியாக போனால் தான் எனக்கு காலேஜ் ரொம்ப பக்கம், இல்லைன்னா 1 கிலோமீட்டர் தூரமாக போக வேண்டியிருக்கும். பேசாமல் நீ 1 கிலோமீட்டர் தூரமாகவே போ. எந்த தெருவில் நீ நடந்து போக ஒரு சோதனை மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்க அந்த இடத்த அவாய்ட் பண்ணுன்னார். இங்கே ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, பேதையர்களாகிய வாலிபர்களுக்குள்ளே ஒரு புத்தியீனமான வாலிபனை கண்டு அவனை கவனித்தேன். அப்போ இந்த வாலிபன் பாவத்திலே விழுந்து போவதற்கு காரணம் அவன் புத்தி இல்லாதவன். இந்த அதிகாரத்திலே ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், 24வது வசனத்தை வாசிக்கிறேன். ஆதலால் பிள்ளைகளே, எனக்கு செவி கொடுங்கள், என் வாயின் வார்த்தைகளை கவனியுங்கள். ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து ஆண்டவருடைய வார்த்தையை கவனிக்கும் பொழுது மட்டுமே நாம் புத்திசாலிகளாய் அறிவுள்ளவர்களாய் மாறுகிறோம். அது நம்மை பாவத்தில் விழாதபடி நம்மை பாதுகாக்கிறது. வாலிபன் தன் வழி எதினால் சுத்தம் பண்ணுவான்? உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்கிறதுனால் தானே. அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த காலை தியானத்திற்காக உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, பாவம் செய்யாத பரிசுத்தமான ஒரு வாழ்வு இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்வதற்கு ஆண்டவரே உம்முடைய வாயின் வார்த்தைகளை கவனித்து வாழ உதவி செய்யும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.